ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் இனிய நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமரன் பாஸ்கரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கலர் பலூன்ஸ் சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் உங்கள்கிட்ட அன்போடு கேட்குற அந்த 4 வார்த்தை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம். கலர் பலூன்ஸ் டிவியில் இன்று இனிய நண்பர்களே, இன்றைக்கி அதாவது ஒரு நபரை அவர் செய்கிற தொழிலை வச்சு அடையாளப்படுத்துறதுங்கிறது ஒரு நடைமுறை தொன்று இருக்குது. அதாவது சாதாரணமாக சொல்லலாம், இந்த தச்சு வேலை செய்கிறவர்கள் தச்சர்கள், ஆசாரின்னு சொல்லுவாங்க. பூஜை வேலை செய்கிறவங்கள பூசாரின்னு சொல்லுவாங்க. ஒரு கிராம பேச்சு வழக்கில் சொன்னோம்னாக்கா அந்தமாரி சொல்லுவாங்க. விவசாயம் பார்க்குறவங்கள விவசாயம்னு சொல்லுவாங்க. இந்தமாரி பெரிய லெவல் தொழிலெலாம் இல்லாமல் ஒரு நம்ம சொல்ல வந்த கருத்து இன்றைக்கி ஒருத்தவன் தன்னுடைய உடல் உழைப்பை கம்மி பண்ணிவிட்டு இன்னொருத்தவனை சார்ந்து வாழும்போது அவனுக்கு கிடைக்கிற சில பேர்கள். அதாவது ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு சைட்லேயே ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கோம். அந்த பார்ட்டிக்கு என்னென்ன பேர், ஏன் அந்த பேரில் அவனை அழைக்கப்படுறாங்கங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்கு. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பெரிய மனிதர்களுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்க அந்த ஆளுங்களுக்கான முதல் பேர் நம்ம வழக்கமாக எல்லோரும் அடிக்கடி சொல்லி கேள்விப்படுறது தான் அல்லக்கை அப்படின்னு சொல்லுவோம். என்ன எடுத்த எடுப்புலையே இப்படி டக்குன்னு சொல்லிவிட்டிய, அல்லக்கைனாக்கா தான் நமக்கு தெரியாது எதனா பெரிய விஷயம் கொண்டு வந்துட்டே அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு அர்த்தம் இல்லாத இது கிடையாது. அதாவது ஒரு விஐபி ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்கிறதெல்லாம் அந்த பக்கம் போ, அந்த பக்கம் வான்னு சொன்னாக்கா ஒன்று செய்கிறது, போகிறது, வர்றது எல்லாம் செய்கிற ஆள் தான். அவரை கீழ்மைப்படுத்துகிற மாரி சொல்கிற நம்ம வார்த்தை இந்த அல்லக்கை. அவனெல்லாம் ஒரு அல்லக்கைடா, அவனெல்லாம் போய் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த அல்லக்கை அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவானுச்சு? அதுக்கு நான் அர்த்தம் இல்லாத வார்த்தையே அது இல்லை, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமே. திடீர்னு எடுத்த அல்லக்கைன்னு வந்துடாது அப்படின்னு பார்த்தா, நம்ம நிரஞ்சன் பாரதி அப்படின்னு ஒரு கவிஞர், நம்ம முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசை பாரதியோட கொள்ளுப்பேரன், சுப்பிரமணிய பாரதியாரோட கொள்ளுப்பேரன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் அந்த அல்லக்கை அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருந்தார். அதை நம்ம எடுத்துக்கலாம். அது என்னன்னா, இப்போ சந்தைகள் நிறைய நடக்கும் இல்லையா, எல்லா பொதுமக்களும் நிறைய கூடுற இடம் இந்த சந்தை. எல்லா விதமான விளைபொருள்களும் இருக்கும். அங்கே பருப்பு வகைகள், தானிய வகைகள்லாம் குவிச்சு வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம வேணுங்கிறத எடுத்து மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், சில்லறையாக வாங்கிக்கலாம். அதுதானே இப்போ கிவ் அண்ட் டேக் தானே இப்போல்லாம். அதாவது ஒரு வியாபாரி சந்தைக்குள்ளே போகிறான்னா அந்த இதெல்லாம் தரம் பார்த்து வாங்குவாங்க. இதுக்கு இத்தனை ரகமாக இருக்குது பருப்புகள், இந்த ரகம் இந்த ரகம் இத்தனைன்ட்டு அந்த வியாபாரி அந்த உள்ளே இருக்க வியாபாரி, ஒரு கடைக்குள்ளே இருக்க வியாபாரி எடுத்து வாங்க வந்தவர்கிட்ட காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், இதை எடுத்து காட்டுப்பா, அவருக்கு ஐயாவுக்கு காட்டியா, அவனும் எப்படியாந்து எடுத்து காட்டுவான். அதை வாங்கி பார்க்க ஒரு ஆள் இவருக்கு. இந்த வெளியிலேருந்து வாங்க வர்றாருல, அவர் பார்க்குறது அதை வாங்கி ஐயா அது இருக்குங்கய்யா அப்படின்னு. அதான் அந்த அல்ற கை, அந்த இதை அப்படி அல்றது. நம்ம இந்த லகரம் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். அல்லக்கைங்கிறதுக்கு இந்த லா பல்லுக்கு வர லாவை போடுறோம். ஆனால் இந்த லா வருங்கிற மாரி தான் அள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம 2 கையாலையும் அள்ளி கொண்டு காட்டுறது. அந்தமாரி அதுக்கு பயன்படுற ஒரு ஆள், இப்போ அதை எடுத்து அந்த பருப்பை அள்ளி கொடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஆள் ஓடி போய் அதை அள்ளி கொண்டு வந்து ஐயா அதை இருக்குங்க அப்படின்னு காட்டுவோம். சாம்பிள் எடுத்து பார்க்குறதுக்கு. அதுக்கு இவர் நேரடியாக போய் அள்ள மாட்டார், அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பார். அதான் அந்த அல்லக்கை. அந்த அள்ளுறதுக்கான கை அவர்.
அதனால தான் அந்த அல்லக்கை அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லி ஐயா நிரஞ்சன் பாரதி அவங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதால நம்ம வீடியோலையும் அதை சேர்த்துக்கிட்டோம். நன்றி நிரஞ்சன் பாரதி ஐயா. அடுத்தது பார்க்கலாம் நண்பர்களை. இந்த வருஷம் நம்ம அடுத்த பார்க்குறது வந்து எடுப்பிடி. அந்த இதுலேயே நீங்கள் நல்லா தெரிஞ்சு போயிருக்கும், நம்ம சொல்கிற அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம இதில் இப்போ முன்னாடி அல்லக்கைன்னு பார்த்த மாதிரி இதை வந்து எடு, அதை பிடி, எடுத்து அந்த அவர்கிட்ட கூட அதை பிடிப்பா அப்படின்னு சொல்கிறத எடு பிடின்னு சொல்கிறதால தான் அந்த எடுபிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பணியாளருக்கு பேர் வந்து எடுபிடி அப்படின்னு சொல்கிறது வாய் வார்த்தையாக வந்திருக்கு. அதாவது இந்தமாரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா செந்தமிழில் நல்லா வார்த்தையெல்லாம் இருக்குது. குற்றேவலர் சிற்றேவலர்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வார்த்தையால் சொல்லும்போது இந்தமாரி எடுபிடி அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுத்து அதை எடுப்பா அப்படின்னு சொல்கிறது, அங்கே பிடிப்பா அப்படின்னு சொல்கிறேன். அந்த எடுபிடி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த வேலைகளை அவங்க செய்கிறதால அவங்களுக்கு வந்து எடுபிடி அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு செட் ஆகிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து இந்த வார்த்தை வந்து கைத்தடி. அதாவது நம்ம இந்த வருஷத்தில் பார்க்குற அடுத்த வார்த்தை வந்து கைத்தடி. ஏன்னா மனுஷனுக்கு வந்து எப்படி கைத்தடின்னு பேர் வந்தது? அவங்க சாதாரணமாக நம்ம கைத்தடி தான் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா ஒரு பெரிய ஜமீன்தாரோ பெரிய 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 பணக்காரர்களும் பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பாங்க. வாக்கிங் ஸ்டிக்குன்னா இந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு போனால் ஒரு கௌரவமாக போவாங்க. அவருக்கு முன்னாடி யாரா நவர் ஐயா வரார் அப்படின்னு போகிற ஆளுங்க வந்து கைத்தடிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த கம்பு வந்து தூக்கி விட்டுருவாங்க. ஒரு நாயோ ஏதோ ஒன்று வருதுன்னா அந்த கம்பை எடுத்து விட்டேஞ்சு நம்ம அதை விரட்டி விடுவாங்க பாதையில். அப்படி அந்த ஒரு தடி செய்கிற வேலையை ஒரு ஆள் போய் செய்கிறான். ஒரு தவிர ஒரு ஏதோ ஒரு மாடோ ஒரு நாயோ வருது, நம்ம கையில் இருக்க கம்பை தூக்கி அடிக்கிறோம், அது ஓடுதுன்னாக்கா அந்த ஒரு தடி செய்கிற வேலை தான் அது. ஆனால் இவர் போய் முன்னாடியே அவன் வெட்டுறா அப்படின்னாங்க ஓடி போய் வெட்டுவான். ஒரு கைத்தடி நமக்கு செய்கிற வேலையாக அந்த ஆள் செய்கிறதால எல்லோரும் மிரட்டுறது போகிறது வரைய ஐயாவை பற்றி தெரியுமா அப்படின்னு மிரட்டுறது போகிறதால அந்த தடி செய்கிற வேலை. அவருக்கு பெரிய கம்பு வச்சுருக்காரோ, கம்புக்குள்ளே கத்திக்கிட்டு வச்சுருக்காரோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். ஆனால் இவன் அதை அந்த மாதிரி சொல்லுவான், எங்கள் ஐயாட்ட வச்சு அப்படின்னு சொல்கிறான்ல, அவன் தான் அந்த கைத்தடிங்கிற அதனால தான் அந்த தடி பண்ணுற வேலையை அந்த தடியை பண்ணுறதால கைத்தடி. அடுத்தது நம்ம ஆளுங்களை சொல்கிற வார்த்தை வந்து சில்லறை. ஏன்னா அது சில்லறைனா காசு தானே. ஏன் மனுஷாலையை சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பெரியத்தனமாக செய்யாமல் கொஞ்சம் சிம்பிளைஸாக பண்ண வேலையெல்லாம் செய்கிறது. வெளியில் என்னென்ன இது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுற சில்லறத்தனமாக செய்கிறாங்கய்யா. அவன் புத்தியை சில்லறத்தனமான புத்திடா அப்படிங்கிற அந்த அந்த சல்லிப்பாய் அப்படிம்பாங்க. அதுமாரி அந்த சில்லறத்தனமான ஒரு மதிப்பு இல்லாத செயல்களை செய்கிறவங்கள தான் மதிப்பு கம்மியான செய்கிறவங்க தான் மாரி சில்லறை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம எதுலேயும் பெரிய லெவலில் போய் ஆராய்ச்சிலாம் பண்ணலை. உட்காந்து யோசித்தோம் வந்திருக்குமோ அப்படின்னு. இல்லை பண்ணுறதெல்லாம் தவறான தகவல் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம வீடியோ கமெண்ட்லாம் இந்த மாதிரி அடுத்த வீடியோ இல்லாமல் போடாமல் நல்லபடியாக பார்த்து போடுவோம். ரொம்ப நாளாச்சா ஏதோ ஒரு வீடியோ போடணும்னு போட்டேன். எப்படி இருக்குன்னு வீடியோ எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் நண்பர்களே, வணக்கம்.